1959 ஒரு செய்தியை பார்க்க நேர்ந்தது. அந்த செய்தி இதுதான். தமிழகமே கண்டிராத அளவில் நடிப்புலகின் சரித்திரத்திலே இதுவரை கேட்டிராத செய்தியை நடிகர் திலகம் செய்ய முன் வந்திருக்கிறார். அவர் தனது தர்ம ஸ்தாபன நிதிக்காக ஒதுக்கப் போகும் தொகை 1 கோடி ரூபாய்களாகும். கணேசனின் தாயார் ராஜாமணி அம்மாள் பெயரில் ஏற்படுத்தப்பட இருக்கும் இந்த டிரஸ்டில் சிவாஜி கணேசனின் சகோதரர்களான சண்முகம், தங்கவேல் ஆகியோருடன் விஞ்ஞான சட்ட நுணுக்க மேதைகளும் சென்னை மந்திரிகள் சிலரும் அங்கம் வகிப்பார்கள். தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் சமுதாய முன்னேற்றத்துக்கும் இந்த தொகை பயன்படுத்தப்படும். பௌதீகம், ரசாயனம், விஞ்ஞானம் மற்றும் பலதரப்பட்ட கல்விகளுக்கு மாணவர்களுக்கு மானியம் அளித்து மேல்நாடு அனுப்பவும் இதன் ஒரு பகுதி பயன்படுத்தப்படும். தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்கும் பணியை மேற்கொண்டிருக்கும் நடிகர் திலகத்தை தமிழன் ஒவ்வொருவனும் வாழ்த்து மகிழ்வான் என்பது நிச்சயம். இதுதான் அந்த பத்திரிகை செய்தி. அன்றைய தங்கம் 1 பவுன் விலை 100 ரூபாயை விட குறைவு. 1 கோடியில் 1 லட்சம் பவுன் வாங்கலாம். பணவீக்க கால்குலேட்டர் வைத்து அளவீடு செய்தாலும் இன்றைய மதிப்பு பெரிய மதிப்பை காட்டுகின்றது. சிவாஜி அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியவில்லை என்றாலும் இப்படியெல்லாம் யோசித்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். இந்த செய்தியானது 1959 செப்டம்பர் மாதம் வெளியான பேசும் படம் இதழில் வெளிவந்தது. 1959 1 கோடி என்றால் அதன் மதிப்பு இப்போது எவ்வளவு என்பது எல்லோருக்கும் தெரியும். எப்படியெல்லாம் தான் சம்பாதித்த பணத்தை எப்படியெல்லாம் உபயோகப்படுத்தலாம் என்று சிவாஜி எப்படியெல்லாம் யோசித்திருக்கிறார். சில பிரச்சனைகளால் இது நடைபெறாமல் போயிருக்கலாம். ஆனால் அந்த சுத்தமான எண்ணங்களை நாம் பாராட்டத்தான் வேண்டும். அப்படிப்பட்ட மனிதரைத்தான் இது போன்ற விவரங்கள் தெரியாமல் சில எல்லாம் தெரிந்த ஏகாம்பரமாக காட்டிக் கொள்பவர்கள் எப்படியெல்லாம் உளறித் திரிகிறார்கள் என்பதை நாமும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோமே. தமிழ்நாட்டில் கொடையாளி என்று சொல்லப்படுகிறார்களே, அவர்கள் எப்படி சம்பாதித்தார்கள்? அவர்களுக்கு பின்பு இருந்த குடும்ப சூழ்நிலையையும் சிவாஜி எப்படி சம்பாதித்தார், அவர் எவ்வளவு பெரிய குடும்பத்தை வழிநடத்தி சென்றார் என்பதையும் நினைத்து பார்க்க வேண்டும்.